விட்டு விடுங்கள். எந்தெந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள், அடுத்தவர்கள் இடரும்படியான ஆடைகள் அணிந்து கொண்டு ரோட்டில் போயிருப்பீர்கள், பாவரிக்கை செய்து அதை விட்டு விடுங்கள். நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போங்க. அடுத்தவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக சாயல் நம்மிடத்தில் உண்டாக வேண்டும். நாட்கள் அநேகர் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அதே இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் நம்மளுடைய வெளிப்பிரகாரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், மனிதர்களும் பார்க்கிறார்கள். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இருதயத்தை மட்டும்தான் பார்க்கிறாருன்னா கிடையாது, ஆவியாத்தமா சரீரத்தை எல்லாத்தையுமே நம்ம வெளியரங்கும் நிர்வாணமா இருக்கிறோம் அவருடைய பார்வைக்கு. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை பார்க்கிற ஜனங்கள் இது ஒரு ஆவிக்குரிய மனிதன், இவர் ஒரு ஆவிக்குரிய மகள் என்று அவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். உலகத்தான் எப்படிங்க மனம் திரும்பி வருவான்? நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக சாயல் உங்களிடத்தில் வெளிப்படணும். பேச்சு, நடக்க, பார்வை, சிந்தனை, நட, உடை எல்லாத்திலையும் ஒரு மாற்றங்கள் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் உங்களுக்கு திருவுளம் பற்றுகிறார். அதனால ரொம்ப கவனமா இருந்து மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. கர்த்தருடைய வருகை பிந்துமானால்